அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சட்டமன்ற நிகழ்வுகள் தனிமனித மீறல்களாக மாறிவிட்டன என்ற விமர்சனம் முன்வைக்க நிலையில் அது குறித்தான் இன்றைய நேர்பட பேசல நாம் பேச இருக்கிறோம். எல்லை மீறும் தனிமனித தாக்குதல்கள் எதை நோக்கி செல்கிறது சட்டமன்றம் என்ற தலைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார், பத்திரிகையாளர் திரு சுபேர் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் இருக்கும். திரு பிரியன், சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கும்போது எந்த நொடி எல்லா மரபுகளும் மீறப்பட்டு கைகலப்பாக மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துடனேயே அணுக வேண்டியதா இருக்கே. ஆமாம், நம்ம ஒத்திவைப்பு தீர்மானம், கவனஈர்ப்பு தீர்மானம் இது மாதிரி நம்ம எதிர்பார்த்து அதை பார்த்துருந்தா பாத்ரூமில் இத்தனை மணி நேரம் இருந்தீங்க, அத்தனை மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னு வேறு பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாண்டர்டு வந்து இருக்கணும். ஆக்சுவலாக அந்த ஸ்டாண்டர்டு வந்து குறையிறதுன்றது நமக்கு தெரியுது. ஒரு லைவாக ரிலே பண்ணுறோன்ற ஒரு பெருமையை வந்து ஆளுங்கட்சி எடுத்துக்கிறாங்க. ஓகே, அது நல்ல விஷயந்தான். பட் ஆனால் லைவாக ரிலே பண்ணும்போது பேசப்படுற விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறீங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதுவரையும் மக்கள் வந்து லைவாக வந்து பார்க்காதே இருந்தாங்க, இப்போ பார்க்குறாங்க. அப்படின்ற போது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அமைச்சர்களானவங்க எப்படி பேசுகிறாங்க, ஈவன் எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், எப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எதிர்கட்சி தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை வந்து கான்க்ரீட்டாக வைக்கும்பொழுது அதை முடிச்சிட்ட பிறகு ஒரு பதில் சொல்லலாம். இல்லை வந்து ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் பேசி முடித்த பிறகு எதிர்கட்சி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த காலங்களில் பல முறை நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கடந்த கால சட்டமன்றங்களில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நிறையா நடந்திருக்கிறத நம்ம இருக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் வந்து நல்ல விஷயங்களும் நிறையா நடந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன வேறுபாடாக பார்க்குறீங்க அதிமுக திமுக சட்டமன்றத்தில் இருந்ததுக்கும் இப்போது தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு தாவேகா திமுக அதிமுக இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிறதுக்கும் என்ன வேறுபாடா? திமுக அதிமுகன்றது வந்து அந்த கட்சியோட தலைவர்கள் வந்து ஒன்றாகவே அரசியலில் பயணப்பட்டு வந்தவங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள அரசியல் ரீதியான ஒரு எதிர் முகாமில் ஒரு பல சமயங்களில் வந்து ரொம்ப காத்திரமாக ரொம்ப வேகமாக எதிர்ப்புகளெல்லாம் காமிச்சா கூட அவங்களுக்குள்ள ஒரு நுட்பமான ஒரு நட்பு இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து வெளிப்படையாகவே பல இடங்களில் அது தெரிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு மதிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிலபோது சட்டமன்றத்தில் அதுக்குன்னு அசம்பாவிதங்கள்லாம் நடக்கலையானா நிறையா நடந்திருக்கு. அதிமுக திமுக பிளவின் போதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் வந்து ஈவன் ஜெயலலிதா காலத்தில் பட்ஜெட் விஷயங்கள்லாம் போதெல்லாம் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் மறுக்கல. தனிமனித தாக்குதல்களும் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதையும் தாண்டி அதில் ஒரு கண்ணியம் இருந்தது. ஒரு ரெண்டு தலைவர்களுக்கு நடுவில் வந்து ஒரு நுட்பமான ஒரு நட்பு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தில் வந்து கலைஞர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து நாஞ்சிலார் அவை முன்னவராக இருக்கார். அவர் சொல்கிறார், கலைஞர் சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. எப்படி அன்றைக்கி இந்தியா டுடே ப்ரோக்ராமில் ஒரு கலந்துட்டாரோ நம்ம முதல்வர், அங்கே அவரோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியா டுடே கான்க்ளேவில் கலந்துட்டார். அன்றைக்கி இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் எம்ஜிஆர் வெளியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. கலைஞர் சொல்கிறாரு, இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நான் பேசும்போது அவர் கேட்கணும், சிஎம் கேட்கணும், அவை முன்னவர் பதில் சொன்னால் சரியாக இருக்காது. எம்ஜிஆர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார் அசம்பிளிக்கு. இங்கே கலைஞர் இந்த மாதிரி சொன்னது கேள்விப்பட்டேன். அவருக்கு தகவல் போன உடனே அவர் இமீடியட்டாக வராரு. அவர் அந்த பரஸ்பர மரியாதை வந்து உட்கார்றாரு, வந்து உட்காந்து பேசுகிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ இன்றைக்கி காரை பற்றி பிரமாதமாக பேசுகிறாங்க, கார் கொடுக்குறத பற்றிலாம். அன்றைக்கி பிடி சரஸ்லேருந்து ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அந்த அமைச்சரோட கவர்மெண்ட்டுடைய காரில் அந்த அமைச்சருடைய அம்மா ட்ராவல் பண்ணிட்டாங்க பாதுகாப்பாளரோட, செக்யூரிட்டியோட. அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எதிர்கட்சியான திமுக காமிக்கும். உடனே எம்ஜிஆர் வந்து அந்த அம்மாவையே அசம்பிளியில் விளக்கம் கொடுக்க சொன்னார். அந்த அமைச்சரையே, எங்கள் அம்மா வயசான அம்மா தெரியாதனமா அதை பயன்படுத்திட்டாங்க, இன்னைக்கு உங்க கொடுக்குற காரெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல, அதுக்கு யார் தார்மீக பொறுப்பெடுத்துக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே நடக்கும். இல்லை, பொதுவாக அரசியல் மேடையில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கும் சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கும் இடைவெளி இருக்கும்ல. ஆமாம், இந்த இடைவெளி இல்லாமல் ஆயிடுச்சா இப்போ? இல்லை, அது வந்து என்னென்னா அது வந்து இந்த தாவேக்கால அனுபவம் இல்லாதவர்கள் வந்ததோட விளைவு தான் அது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து வெளியில் மேடையில் பேசுகிறதும் அசம்பிளியில் பேசுகிறதும் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு எடுத்த உடனே செந்தில் பாலாஜி வரிசையாக ஒரு விஷயத்தை பேசிட்டு வர்றாரு, அதுக்கு நீங்கள் முடிச்ச உடனே பதில் சொல்லலாம். நடுவில் இடையில வந்து கரூர் கம்பெனி ஏன் பேசுகிறீங்க? அங்கே கரூர் கம்பெனி எங்கே வந்ததுங்க? எதுக்காக அதை பேசுறீங்க? பொறுப்பும் தாவேக்கா தான், தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்படின்னு வரையறுத்த முடியல. நான் அப்படி வரையறுக்கல. நீங்கள் ஒரு உறுப்பினர் பேசுகிறாருன்னா தேவையில்லை. ரேஷன் அரிசியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க,
ரேஷன் அரிசி தான் நான் சாப்பிட்றேன்னு ஒரு நேரு சொல்கிறாரு, டயபெட்டிஸ் போக்குன்றாரு. டக்குன்னு உள்ளே இந்த சிங்கப்பூருக்கு ஏன் போகிறீங்க இப்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு, நம்ம நாட்டிலே அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லையான்னு ஒன்று வேறு அட்டாக் பண்ணுறீங்க. பாத்ரூமில் போய் பூந்துட்டாருன்னு உதயநிதி அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எதை காமிக்குது? ஆக்சுவலாக ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கணுன்றதான விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம். நாஞ்சில் வின்சென்ட்னு ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்தாருங்க, அவருக்கு ஒரு தகவல் வருது. அந்த தகவல் வந்து ரொம்ப ஆதாரத்தோடு தான் அவருக்கு வருது. அதாவது இன்டெலிஜென்ஸ், போலீஸ் இன்டெலிஜென்ஸில் சீக்ரெட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த சீக்ரெட் ஃபண்ட்ஸை வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஆடிட்டிங் கூட கிடையாது. அந்த பணத்தை வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க அதன் மூலமாக லாபம் அடைந்தார்கள்ன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை, ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டை நாஞ்சில் வின்சென்ட் வைக்கிறார் அசம்பிளியில். எல்லாம் சபையே அதிருது. 28 வயசு நாஞ்சில் வின்சென்ட் அதை விற்கும்போது கலைஞருக்கு கோபம் வருது. ஒரு மாணவன் வந்து இப்போ எம்எல்ஏ வந்திருக்கார், அவரை விட்டு நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு, நினைக்கிறாரு, எழுந்து பேசுகிறார். முதல்வர் இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், அங்கே முன்வாதி ஸ்பீக்கராக இருக்கார். அவர் வந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஆதாரபூர்வமாக பேசுகிறார். அவர் உடனே வந்து எம்ஜிஆரை பார்க்குறாங்க. எம்ஜிஆர் முன்வாதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். எம்ஜிஆர் எழுந்து சொல்கிறார், இந்த விஷயத்தை அவைக்குறிப்பிலேருந்து நீக்குங்க அப்படின்றார். இது ஒத்துக்க முடியாது, இது நீக்குங்கன்றார். நீக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் சபை முடிஞ்ச பிறகு அந்த உறுப்பினரை கூப்பிட்டு, கலைஞரை பற்றி நீங்கள் அப்படி பேசக்கூடாது, எதாக இருந்தாலுமே வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அந்த காலத்தில் நீங்கள் அதிமுக திமுகன்றதுனால அவங்களுக்குள்ள இருந்த அந்த நட்புணர்வு இருக்குல்ல, அதையும் தாண்டின ஒரு நட்புணர்வு இருக்குல்ல, அதனால வந்து அந்த எல்லை மீறாம பார்த்துக்கிட்டாங்களா? பார்த்துட்டாங்க. சில சமயங்களில் அவங்களையும் எல்லை மீறி சில விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. உடனே நான் இப்படி பேசின உடனே வேறு பல விஷயத்தை கோட் பண்ணுவாங்க சில பேர். அதுவும் நடந்ததுன்றதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை, அதுவும் நடந்ததுன்றதான் உண்மை. அதையும் தாண்டி ஒரு மென்மையான ஒரு நட்பு அங்கே போனதை நம்ம பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக அது இங்கே இல்லை. இங்க இல்லைன்னா காரணம் இருக்கு. ஏன்னா இவங்களே புதுசா இருக்காங்க எல்லாருமே. அது அவங்க திமுகவோட இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக நேரடியா ஒரு அரசியல் எதிரின்னு சொல்லும் போது இவங்க எல்லா விதமான ஆயுதத்தையும் கையில் எடுக்கிறாங்க. இவங்க நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கலைக்கிற ஒரு விஷயத்தை பண்றாங்க. அசம்பிளியில் ஒரு நியாயமான விவாதங்கள் நடக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்றத்தை பேசி ஆட்டத்தை கலைக்கிறது. ஆட்டத்தை கலைச்சி அது மக்களுக்கு வேற விதமாக போய் சேருது. திமுக பத்தியா அப்படின்ற மாதிரி திமுக எக்ஸ்போஸ் பண்ணுறது. திமுக எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நீங்கள் ஊழல் வழக்கு போடுங்க, ஃபைல் இருக்குன்னு சொல்லாதீங்க, ஊழல் வழக்கெல்லாம் போடுங்க, அதெல்லாம் வேற விஷயம். நேற்று நம்ம பேசினோம்ல, இன்னைக்கு தான் உதயநிதி கொஞ்சம் ரோஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அவர் தான் பேசியிருக்கார். உடனே நீங்கள் போடுங்க, நான் ரெடியாக இருக்கேன், வழக்கெல்லாம் போடுங்கன்றார். அது மாதிரி நீங்கள் ஆளுங்கட்சி வழக்கெல்லாம் போடட்டும், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி அசம்பிளியில் வந்து ரெண்டு பேரும் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். திரு சாமிநாதன், யார் பொறுப்பு, யார் முதல் காரணமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி தனிமனித தாக்குதல்? நீங்க கேலி கிண்டல்ல ஆரம்பிச்சது, டீசல் ஆரம்பிச்சது, இப்ப தனிமனித தாக்குதல்ல வந்திருக்கு. அடுத்த கட்டம் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிதான் இதை பார்க்கும்போது தெரியுது. நாளுக்கு நாள் இந்த வீரியம் கூடிட்டே இருக்கு. யார் காரணமா இருக்காங்க? ஆளுங்கட்சி காரணமா இருக்கா, எதிர்கட்சிகள் காரணமா இருக்காங்க? இல்லை, முதல்ல ஆளுங்கட்சியினர் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் புரிந்தோ அல்லது விட்டு கொடுத்தோ, அல்லது விட்டு கொடுத்து என்பதை விட கொஞ்சம் தெளிவான தன்மையோடு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம். அவங்க அதற்கான சூழலை ஏற்படுத்துறாங்க. பட் ஆனால் 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க திமுகவும் அதற்கு ஈல்டாகிறாங்க. அந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு கவலைக்குரிய இடம். முதல்ல தாவேக்கா தான் இதுக்கு வந்து தூண்டில் போடுறாங்க. இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிர்மல்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்ன உடனே உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கி அமைச்சர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதற்கு பின்பு இவர் பாத்ரூம்ல 3 மணி நேரம் இருந்தவர் என்பது போன்ற வார்த்தைகளை திரும்பி நிர்மல்குமார் அவர்கள் பயன்படுத்துறார். கிட்டத்தட்ட இது முந்தைய மரபுகள்ல இருந்து வித்தியாசமா என்னன்னா சார், இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சிகள் பேசக்கூடியதா சபாநாயகர் அடிக்கடி அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டி வரும். இந்த முறை ஆளுங்கட்சியினர் பேசுறதே அதிகமான முறை நீக்கப்பட வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இன்னொன்று, அப்போ இந்த தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது வந்து தனி மனிதர்களாக விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது தாவேக்காவினர் வந்து அதிகமான அளவில் செய்யறதுக்குள்ள அவர்களுக்கு அரசியல் லாபமே இருக்கு சார் அடிப்படையில். காரணம் என்னன்னா, சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் வந்து லைவ்ல ஓடுது ஒன்று. அப்ப லைவ்ல ஓடும் போதும் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அவங்க ஆட்சி செய்ததை வைத்து இவர்கள் விமர்சனம் பண்றதா இருக்கலாம். கிட்டத்தட்ட 3 கோப்புகள் முதல்வர் தன்னோட டேபிள்ல இருக்குன்னு அவர் சொன்ன விதமா இருக்கலாம். இது எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரீல்ஸா ஷார்ட்ஸா பயங்கரமா வேற லெவல்ல ஓடுது. அப்ப இன்னைக்கு நேற்று இல்ல, தேர்தல் முடிஞ்ச பின்பும் கூட திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போயிருக்கிறப்பயே முதல்வர் விஜய் அவர்கள் 2 பேர் கடையில தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கான், தேர்தல் முடிவுகளுக்கெல்லாம் அப்புறம் தான் சொன்னார். அப்ப நீங்க சட்டமன்றத்திலையும் அதைத்தான் நிரூபிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு 2 வகையில லாபம் கொடுக்குது தாவேக்காக்கு. நீங்க தனிமனித தாக்குதலா அப்படின்னு கேட்டா தனிமனித தாக்குதலாக இருந்தாலும் பாருங்க, இவ்வளவு வருஷம் ஆண்ட திமுகவை கண்ணுல விரல் விட்டு ஆட்டுது தாவேக்கா அப்படிங்கிற பேசு பொருளை கிரவுண்ட்ல உருவாக்க முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பதிலுக்கு பதில் சொல்றதன் மூலமா நீங்க தனிமனித தாக்குதல் வந்து இன்றைக்கு நேற்றை விடையும்
ஒரு 900 கோடி அப்படின்னு சொன்ன இடமா இருக்கலாம் ஆதவர்ஜன் அவர்கள், நீங்க அப்பாட்ட கேளுங்க மாமனார்ட்ட கேளுங்கன்னு போன இடங்களா இருக்கலாம். இது எல்லாமே தொடர்ச்சியான ஒரு தனிமனித தாக்குதலுடைய வெளிப்பாடு தான். இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு இடம். 2 கட்சிகளுமே அந்த போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். இருவரிடமுமே அதில் ஒரு மாற்றம் தெரியணும். நீங்கள் புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கலைவாணர் அரங்கத்தில் வைத்து 2 நாட்கள் பயிற்சி முகாம்லாம் நடத்தினாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரின் பேரவைத் தலைவரை பார்த்து தான் பேசணும் என்பதெல்லாம் விதி. அது கூட நேரடியாக எழுந்து அவருக்கு இவருக்குன்னு அங்கங்கே இருந்து தாவேக்காவினர் பேசுகிற இடமா இருக்கலாம். ஆதவர்ஜன் அவர்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நாங்கள்லாம் எழுந்து நின்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அடுத்த செகண்ட்ல பின்னாடி எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 2 தரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தனி மனித தாக்குதல் வந்து அவையினுடைய உண்மையான நோக்கத்தையே சிதைக்கிற விதமாக தான் இருக்கு. அதுல முதல் பந்தை எடுத்து வைக்கிறது, முதல் காலை எடுத்து வைக்கிறது தாவேக்காவினர் தான் அப்படின்னு தான். ஏன் செய்யறாங்க? இல்லை, அவர்களுக்கு அது அரசியலா லாபம் கொடுக்குது. நீங்க வந்து இந்த 100 நாட்கள் ஆட்சியின் மீது இன்னைக்கு தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரமாக இருக்கலாம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கீங்க, அங்க நேரடியா போகிற பொழுது நீங்க அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுது அதுல வேறு ஒரு நிலைப்பாடு இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் பேசு பொருளாகிறதுல இருந்து இது கொஞ்சம் மடைமாற்றுது இல்லை. அப்ப இது அவர்களுக்கு பொலிட்டிக்கலா வந்து தாவேக்காவுக்கு இது நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இன்னொன்று, அங்க இருக்கிறவர்கள்லாம் புதியவர்களா இருக்காங்க, இளைஞர்களா இருக்காங்க. அந்த இளைஞர்களே திமுகவை வந்து இந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நீங்க தாவேக்காவுக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டுக்கோங்க 2 அடிப்படையில் போட்டிருக்காங்க சார். ஒன்று, விஜய் என்கிற முகத்துக்காக போட்ட ஓட்டு வங்கி, அதுதான் பெரும்பான்மை. 2வது ஓட்டு வங்கி திமுக வேண்டாம், இனி புதிதாக ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் போட்டிருக்காங்க. அப்ப நம்மளோட ஓட்டு வங்கி அவங்க தக்க வைக்கணும்னா திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் அதை செய்தாங்க, தேர்தலுக்கு பின்பும் இப்போ அதையே தான் அவர்கள் வழிமொழிகிறாங்க. அது தாவேக்காவுக்கு லாபம். பட் இதுல திமுக வந்து அதுக்கு கொஞ்சம் ஈல்டாகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு 59 எம்எல்ஏக்களே எங்களுக்கு கார் வேண்டாங்கிறாங்க. உடனடியாக தாவேக்கா ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க சார். நீங்க அப்ப ஏன் அரசு பங்களா வேணும்னு பொதுப்பணித்துறை அமைச்சரான என்கிட்ட ஏன் கோரிக்கை கொடுத்தீங்க? அப்ப அது புதிதாக ஒதுக்கப்படுறது இல்ல, அது காலமாக ஒதுக்கப்பட்டு வருது. அதுக்கு திரு கே நேரு பதில் சொல்றாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவரின் உரிமைன்னு வேற சொல்றாரு. ஆமா ஆமா, அந்த இடம் தான் நான் சொல்றேன். நேரலையில் அது ஓடுது. ஆனா தாவேக்காவினர் அந்த பதில் உரையை மட்டும் கட் பண்ணிட்டு அவங்க இப்படி ஆதவர்ஜன் அவர்கள் பேசினதோடு அந்த விஷுவலை முடிச்சு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இதை பாக்குறப்ப நீங்க கார் கொடுத்தாங்கிறது தப்பா சரியாங்கிறத தாண்டி ஒரு ஏதோ பங்களா கேட்டாராமே அப்படிங்கக்கூடிய விவாதம் பேசு பொருளாகுது. அப்ப அது பொலிட்டிக்கலா தாவேக்காவுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கறதுனால அந்த தனி மனித தாக்குதலை அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே, இப்போ தாவேக்கா தரப்பு கிட்ட ஸ்கோர் பண்ணணும் இல்ல திரு விஜய் தரப்பு கிட்ட ஸ்கோர் பண்ணணும், விஜய் கிட்ட ஸ்கோர் பண்ணணும்ன்றதுதான் தாவேக்கா எம்எல்ஏக்களுடைய நோக்கமா இருக்கு. ஆமா ஆமா சார், நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறப்ப ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அவருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் என் நினைவு சரியாக இருந்தால் சட்டமன்றத்துக்கு செருப்பு போடாமலாம் வந்தார். கேட்டால் அம்மா இருக்கிற இடம் எங்களுக்கு கோயில், அந்த கோயிலுக்குள்ள எப்படி செருப்பு போடுவேன் அப்படின்லாம் கடந்த காலங்களில் அவர் பேசிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு செய்வாங்க. இப்பவும் அதே மாதிரி தான். முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி குறித்து திரு விஜயபாஸ்கர் பேசினது அச்சில் ஏற்ற முடியாத அளவுக்கு ஏக வசனங்கள்லாம் பேசியிருந்த அனுபவம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை விட உச்சமாக பாருங்க சார். கல்லணை அப்படிங்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு முதல்வர் சிரிக்கிறத பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு திரை ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க தொகுதி பிரச்சனைகள் என்பதை தாண்டி முதல்வரை யார் இருக்காங்க, முதல்வரும் இந்த மாதிரி யாராவது பேசினா கியூட்டா பேசினா அப்படிங்கிற வார்த்தையை கூட நான் வச்சுக்கிறேன். அப்படி பேசினா அவர் திரும்பி பார்க்கிறாருல, அப்ப அந்த முதல்வர் திரும்பி பார்க்கிறாரு, அப்ப அவர் திரும்பி பார்க்கிறாரு இவர் என்ன பேசினாரு அப்படிங்கக்கூடிய இடம் இருக்குல்ல. அப்ப அவங்க ஒரு இன்னும் ரசிக மனநிலையிலையும் கொஞ்சம் சட்டமன்றத்தை ஹேண்டில் பண்றாங்க. அந்த இடமும் வந்து தாவேக்கால அவருடைய ரசிகர்களுக்கு திருப்தியை தரலாம். நீங்க லைவ் போடுறாங்க, மக்கள்ல மாற்று சக்தி நினைச்சு வாக்களிச்சிருப்பாங்கல்ல, அதுல கொஞ்சம் பகுதியினருக்கு இது அதிருப்தியை தரும். மற்றபடி அவர்களோட பெருவாரியான ஓட்டு வங்கி அப்படியே தக்க வைக்கிறதுக்கு கை கொடுக்கும் தான். ஓகே திரு சுபேர், 2 பேர் பேசும்போதுமே, திரு பிரியன் பேசும்போதும் திரு சாமிநாதன் பேசும்போதும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு பண்றாங்க. தாவேக்கா தரப்பு கிட்ட அந்த ரசிகர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட ஸ்கோர் பண்ணணும், இன்னொன்னு திரு விஜய் தரப்பு கிட்ட ஸ்கோர் பண்ணணும். இன்னொன்னு, முக்கிய பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் விவாத பொருளாக ஆகிவிடாம மடைமாற்றுவது பிரதான நோக்கமா இருக்கு. நீங்க தனிமனித தாக்குதல் போகும்போது இதற்கு பதில் அதற்கு பதில்னு மாறி மாறி போகும்போது முக்கிய பிரச்சனைகள் எதுவுமே விவாதிக்கப்படுறதே இல்லை. இதுதான் பிரதான நோக்கமாக தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றார். இல்லை, முதல்ல ஒரு தலைமுறை மாற்றம், அது அரசியல் களமே மாறிடுச்சு. அரசியல் களத்தில் ஒரு மேடையில் நின்று ஒரு ஃபார்மாலிட்டியாசன ஒரு வார்த்தைகள்லாம் பேசுவாங்களே, அதுவே மாறிடுச்சு. அது அந்த மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அதை தாண்டி உள்ளேயும் அதான் நடந்துகிட்டு இருக்காது. சரியா தவறாங்கிறது வேற விவாதம். ஒரு கால மாற்றம் நடந்திருக்கு, ஒரு புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, அவருடைய பேச்சு மொழி மாறி இருக்கு, அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. அது சரியா தவறாங்கிறது 2வது விஷயம். திமுக ஸ்கோர் பண்ணுதா தாவேக்கா ஸ்கோர் பண்ணுதா அப்படின்னு அங்கே பார்க்குறப்ப திமுக பல இடங்கள்ல இவங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க தாவேக்காவுக்கு. இப்போ நீங்கள் இந்த 3 ஃபைல் என் டேபிளில் இருக்கு, நான் ஓப்பன் பண்ண என்ன ஆயிரும்னு அவர் பேசுகிற நேரத்தில் அன்னைக்கே கவுண்டர் கொடுத்துருக்கலாம். அன்னைக்கு டக்குன்னு இருந்துச்சு, நீங்கள் என்ன நாங்கள்
நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க, நாங்கள் இது மாதிரி எத்தனை மிரட்டலில் பார்த்துருக்கிறோம், நாங்கள் மிஸ்ஸாகவே பார்த்தால் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கங்கன்னு அன்னைக்கே கவுண்டர் கொடுத்துருந்தா அது ஆஃப் ஆயிருக்கு 2 நாள். அதான வேணான்றாரு சாமிநாதன் பேசும்போது. சொல்றேன், திமுக வந்து 75 ஆண்டுகள் கட்சி, அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்க கூடாது இவங்க ஸ்கோர் பண்றதுக்குன்னு தானே அவர் சொல்றாரு. அது கொடுக்குறாங்கன்னு தான் நான் சொல்றேன். திமுக அவங்க ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப சொன்ன உடனே கவுண்டர் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அது உடனே ரியாக்ட் பண்ண மாதிரி தானே இல்ல அந்த போர்ஷனை மட்டும் இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொன்ன ரீல்ஸோ இல்லாட்டி வந்து ஒரு ஷார்ட்ஸோ போறப்ப திமுகவுக்கு வந்து கவுண்டர் கொடுத்தாங்க, திமுக பதிலே பேசலைங்கிற மாதிரி தானே அங்கே வைரலாக போயிடும். 3 நாள் கழிச்சு தானே பேசுறாங்க. அப்போ அதையும் கொடுக்குறாங்க. இப்போ அதை தாண்டி இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் அங்கே நடக்கணும் அப்படின்னா 2 தரப்புமே ஒரு ஒருமித்த கருத்தோடு போகணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு இடத்தில் இன்னைக்கு எல்லை மீறி போதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வாக்களித்த வாக்காளர்களுக்கு இருக்கு. தனி மனித துதிபாடுதல், தனி மனித தாக்குதல். இல்ல எதிர்கட்சிய இல்ல திமுகவை இல்ல திரு உதயநிதிய தாவேகா ப்ரொவோக் பண்றாங்களா இல்ல திரு விஜய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்கட்சி திமுக ப்ரொவோக் பண்ணுதா? எது முதல்ல நடக்குது? எது ரியாக்ஷன், எது ஆக்ஷன்? இல்ல 2மே மாறி மாறி தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 2மே மாறி மாறி தான் நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபைலை நீங்க ஏன் வந்து வச்சிருக்கீங்க, ஜோசியர்கிட்ட கேட்டு தான் ஓப்பன் பண்ணணுமா, உங்க ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு தான் ஓப்பன் பண்ணுவீங்களான்னு பெர்சனலா ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ண பிறகு அவங்க திருப்பி அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடம் வேண்டாமே. இன்னைக்கு ஆக்சுவலா நேத்து நடந்த ஒரு மீட்டிங்கை பத்தி நீங்க ஆரம்பத்தில் நீங்க பேசியிருக்கலாம். இன்னைக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் அவருக்கு இருக்கு. தொகுதி மறுவரையில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நேத்து என்ன மாதிரியான ஒரு இது ஸ்பீச் அங்க கொடுத்தீங்க அப்படின்னு அதை முதல்ல ஹைலைட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இது இவங்களே டைவர்ட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ஒண்ணுமும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா திமுக செயல்படலையோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு நேத்து உள்துறை அமைச்சரோட தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க, அதை பத்தி பேசுவோம் சட்டமன்றத்தில் அப்படின்னு பேசியிருக்கணும். மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு அப்படின்னு திரு செந்தில் பாலாஜி பேசுறாரு. அதுக்கு பதில் பேசும்போது கரூர் கம்பெனி அப்படின்னு திரு நிர்மல்குமார் பேசுறாரு. இப்ப நீங்க இந்த மாதிரி கேட்கிற கேள்விக்கோ இல்ல பேசுற விஷயத்துக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு கவுண்டர் வரும்போது திமுக இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணல? அப்படி அவங்க சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னு அத முறையிடுறாரு. எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இவங்க சைலண்டா இருந்தாலே போதும், அதை சரியா அவங்க கவுண்டர் பண்ணிட்டாலே மக்கள் மண்டி எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சாமிநாதன் நீங்களும் சொன்னீங்க திமுக வந்து 75 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்சி, அவங்க வந்து இதை சரியா கையாளணும் அப்படின்னு. எப்படி சரியா கையாளணும்? இப்ப தனிமனித தாக்குதல் பண்றாங்க, இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேறு சில பதில்கள் வருது, வேறு சில கருத்துக்கள் வருது. ஒரு கேள்விக்கு 5 அமைச்சர்கள் எந்திரிச்சு வெவ்வேறு விதமான பதில்களை கருத்துக்களை சொல்றாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணணும் திமுக? இல்லை, இப்போ நீங்கள் சட்டமன்றம் நேரலை போயிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஒன்று கேட்குறோம், நீங்க ஒரு பதிலை சொல்றீங்கன்னு விவாதத்தை அவர்கள் திசை மாற்றாங்கிறத மக்கள் மன்றத்திலையும் அவங்க அம்பலப்படுத்தி பேசினார். இன்னைக்கு உதயநிதி பேசுறாரு, இன்னைக்கு பேசியிருக்காங்க. இது கொஞ்சம் தாமதமான பேச்சுங்கிறேன். நீங்க முதல் நாள்ல இருந்தே கிட்டத்தட்ட நீங்க அது மாதிரி அவங்க வந்து அமைதியாக இருக்கிறத பத்தி சுபேர் சார் கூட குறிப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அது இன்னைக்கு நேற்று இல்லை, நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் கைது பண்றாங்க. ஆன பின்னும் கூட அவங்க பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் உள்ளதான அமர்ந்திருந்தாங்க. அப்ப நீங்க ஒரு பொறுப்புள்ள கட்சியாக அவர்கள் அதை செய்திருக்காங்களா? அப்ப அந்த புள்ளியை வந்து நீங்க முதல்ல வந்து கிட்டத்தட்ட அந்த விவகாரத்தில் அவர் தஞ்சாவூர் வரைக்கும் அழைத்து போறாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றமே சொல்லுது நீங்க மத்தியானம் 1 மணி வரையும் கைது செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஆன பிறகும் கூட அவர் பயணத்துல தான் இருந்தாரு. அதுவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு தான். பட் அதையெல்லாம் மீறியும் கூட அவர்கள் மறுநாள் ஒரு அப்படியே போய் கூட்டத்தொடரில் போய் உட்கார்ந்துருக்காங்க, பட்ஜெட் உரையில கலந்துக்கிறாங்க. அப்ப இவ்வளவும் அவர்களும் செய்யதானே செய்யறாங்க. ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க சில சமரசங்களோட உள்ளதா இருக்காங்க. பட் நீங்க அவர்களை ஒவ்வொரு வார்த்தையும் சீண்டிக் கொண்டே இருக்கிறாங்கல்ல, தாவேகாவினர் தொடர்ச்சியாக சீண்டிக் கொண்டே இருக்கிற பொழுது திமுகவுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு சார். ஒன்று, அந்த கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கிற பொழுதே உடனடியாக ரியாக்ட் பண்றது, உடனே ஒரு பதில் சொல்றது, அல்லது மக்கள் மன்றத்தில் நீங்க கிரவுண்ட் லெவல்ல இதை வந்து அதிகமான அளவில் பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தணும், ஒவ்வொரு மாவட்ட அளவுலையும் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு பேசணும். இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் திமுக கிட்டையும் இருக்கு. அவங்க கொஞ்சம் தாமதமாக பதில் சொல்லாம உடனுக்குடன் சொல்லணும். அதுக்காண்டி ரியாக்ட் எல்லாத்துக்கும் பண்ண வேண்டியதில்லை. நீங்க இன்னைக்கு கரூர் கம்பெனின்னு அவர் பேசி அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க வந்து தாவேகாவினர் வந்து பிரச்சனைகளுக்கு நேரடியாக பதில் சொல்லாம அதற்கு முந்தைய நீங்க இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று தனியார் தொலைக்காட்சியில் ரொம்ப ஃபேமஸ் சார், அதோட சீசன் 1ல எல்லாத்துக்குமே அந்த பரணி பை தான் காரணம் அப்படின்னு கஞ்சா கருப்பு சொல்லிக்கிட்டே போவார். அது மாதிரி பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்குமே காங்கிரஸ் தாங்க காரணம், அவங்க 50 வருஷம் ஆண்டதான் காரணங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன விவாதம் வந்தாலும் திமுக தான் காரணங்கிற புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துறேன். திரு சுகுணா திவாகர், ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, சட்டமன்ற நடவடிக்கைகளும் அவங்களுக்கு புதுசு, நிறைய புதியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தாவேகால ஆகியிருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மெருகேறுவதற்கு, அவங்க பக்குவம் பெறுவதற்கு ஒரு போதிய அவகாசத்தை காலத்தை
அனுபவமுள்ள திமுகவோ அதிமுகவோ தானே கொடுக்கணும், அவங்க தானே அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். இல்லை, போன வாரம் இதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள்னு ஒரு விவாதம் நடந்தது. விஜய நெறியாளராக இருந்தார், சுவாமிநாதன் அதில் கலந்துக்கிட்டார். அப்போ சொல்லப்பட்ட கருத்து என்னென்னா, திமுக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து தாவேக்கா வந்து ரொம்ப தீவிரமாக கருத்துக்களை முன்வைக்கிறப்ப ஏவாவேலுவோ கேஎன்ஆர்வோ அந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படலை அப்படிங்கிற கருத்து விவாதிக்கப்பட்டது. இதில் இவங்களும் தப்பு பண்ணுறாங்க அவங்களும் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்தை ஒரு நடுநிலை பாவனையுடன் கூடிய ஒரு மோசமான கருத்து தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இப்போ இவர் சுபீர் கூட சொன்னார், அவங்கெல்லாம் வயதில் இளையவர்கள் புதிய மொழின்னு. ஆதவ அர்ஜுனாவோ அல்லது நிர்மல்குமாரோ வயதில் குறைந்தவர்கள்லாம் கிடையவே கிடையாது. அவங்க உதயநிதியோட வயது கூடியவர்கள் அல்லது அந்த வயது உடையவர்கள் தான். அப்போ புஷியானதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் விஜயமே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல வந்து இந்த தனிநபர் தாக்குதல்ங்கிற ஒரு அரசியல் வக்கிரத்தை ஆரம்பித்து வைத்ததே முதலமைச்சர் விஜய் தான். அவர் வந்து அரசியல் ரீதியான உரையாடல்களை அரசியல் ரீதியான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைக்கிறப்ப அப்பாவை காணா அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிச்சது விஜய் தான் ஆரம்பித்தார். அப்புறம் வெளிநடப்புங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு வடிவம். எல்லா எதிர்க்கட்சிகளும் எல்லா காலகட்டங்களையுமே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ண வெளிநடப்பு செய்வதுங்கிறது ஒரு ஜனநாயக ரீதியான வடிவம். ஆனால் இவங்க தன்னுடைய ரசிகர்களுக்காக அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணது விஜய் தான் பண்ணார். அவர் வெளியில் போய் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் நான் கேள்வி கேட்டால் எழுந்து வெளியில் போயிடுறாங்க, சபையை பூட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான கருத்தை சொன்னதும் விஜய் தான். இப்போ இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் ரெண்டு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும் அதில் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு 2-3 உத்திகளை வந்து கையாளுறாங்க. ஒன்று முதலமைச்சரை புகழ்றாங்க, பாட்டு பாடுறாங்க, இது எல்லா காலகட்டத்திலையும் உள்ள ஒரு விஷயம்தான். ரெண்டாவது அடிப்படை ஆதாரமே இல்லாத பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே ஆளுங்கட்சி உறுப்பினருடைய பேச்சுக்கள் அதிகமாக அவை குறிப்பில் நீக்கப்பட்டது இப்போ தான். மூணாவதாக என்ன பண்ணாங்கன்னா திமுகவை சீண்டி கொண்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திமுகவை டீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை 75 ஆண்டு காலம் உள்ள திமுகவுக்கு இருக்கிறது. இன்னொன்று, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார், முதல்ல வந்து அவர் என்ன சொன்னார்னா ரீல்ஸ் எடுங்க, லைவ்ல போயிட்டு இருக்கிறப்ப அவை குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயங்கள் ரீல்ஸாக போகுதுங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தாவேக்காவாக தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான 3 விஷயங்கள் தான் அவர் வைக்கிறார். தனிநபர் தாக்குதலாம் வைக்கல. ஒன்று, முதலமைச்சர் விஜய் இவர் சொன்னார், சுபீர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு அவையிலே இல்லை, அவையில இல்லாதப்ப விஜய் பேசுனா எதிர்க்கட்சி தலைவர் உடனே பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அன்னைக்கு பேசுறாரு. நேற்று அவர் வரல, முதலமைச்சர் வரல, தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு போறாரு. 3வது நாள் வரப்ப அப்பதான் ரியாக்ட் பண்ண முடியும். அவர் அன்னைக்கு சொன்னப்ப வீட்டில் இருந்த உதயநிதி ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு கேட்கறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அப்ப நீங்க ஃபைலை ஓபன் பண்ணேன்னு ஓபன் பண்ணாம ஏன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி. தொகுதி மறுவரையறை பிரச்சனையில நிலைப்பாடு மாறிடுச்சு அப்படின்னு எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதங்கள் நடக்குது. முக்கியமான பேசுபொருளாக அதுதான் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்த உடனேயே நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, உங்க நிலைப்பாடு மாறிடுச்சா அப்படின்னு ஒரு கோர் இஷ்யூ குறித்து ஏன் திமுக பேச மாட்டேங்குது, மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடுமே அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இல்லையே. அப்ப முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தம் உள்ள முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு துறை தொடர்பாக பல கேள்விகள் கேட்கப்படுறப்ப அதை பத்தி பதிலே சொல்லாம சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. அவர் ரெண்டு பதில் சொன்னார். ஒன்று இந்த ஃபைல் ஓபன் பண்றது, இன்னொன்று நான் பேசலைங்கிறாங்க. நான் பேசாம இருந்தால் இடைத்தேர்தல் சில பேருக்கு நல்லது நடக்கும்னா இது ஆணவத்தின் உச்சம். அவர் ஏன் பேசணுங்கிறாங்கன்னா உங்க துறை சார்ந்த பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா இவர் உட்காந்து பஞ்சு டைலாக் பேசுறது சட்டமன்ற பரப்புக்கு எதிரான ஒன்று. இன்னொன்று, இவர் பேசின இடத்துல ஜெயிச்சுட்டாரா? கன்னியாகுமரி போய் பேசினாரு, தோத்துட்டாரு, தாவேக்கா தோத்துருச்சு. திருவாரூர் நாகப்பட்டினத்தில் தோத்துருச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் பேசினாரு, பாளையங்கோட்டையில் திமுக தான் வெற்றி பெற்று இருக்கிறது. கரூர்ல இவ்வளவு தூரம் எடுக்கிறாங்க, கரூர்ல தாவேக்கா தோத்துருச்சு. இப்போ இது ஒரு ஆணவத்தின் உச்சம் இல்லையா? இதை முதலமைச்சர் பண்ணலாம். முதலமைச்சர் உட்காந்து பஞ்சு டைலாக் பேசி அதை ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 கேள்விகள் வைக்கிறார். நீங்க ஒரு கேள்விக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கான கேள்விகள் கேட்கிறார். ரெண்டாவது, கார் தொடர்பான பிரச்சனையும் திமுகவோட ஸ்டாண்ட் இதுங்க அப்படிதான் சொல்றாரு. நாங்க அதை கார் வாங்க விரும்பல. இன்னொன்று வந்து ஏற்கனவே நீங்க பொருளாதார சூழலுங்கிறீங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி பிரச்சனைலாம் இருக்கிறப்ப நாங்க வாங்கலைங்கிறார். மூணாவது வந்து தொகுதி மறுவரையறை பற்றி அவர் சொல்கிறார். இந்த 3 விஷயங்களுமே முதலமைச்சரை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கக்கூடிய கேள்விகள். ஏன் முதலமைச்சர் வாயை திறக்காம இருக்காரு? இப்ப கலைஞர் ஒரு முதலமைச்சராக இருந்தப்ப அவர் நல்ல சாதுரியமான பதில்கள் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் அவருக்கே உரித்த பதில்கள் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே வந்து சிறப்பாக பதில் சொல்லியிருக்காங்க. பதிலே சொல்லாத ஒரு டம்மி முதலமைச்சர் விஜய் மட்டும் தான் இருக்காரு. முதலமைச்சரை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏன் முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? முதலமைச்சரை நோக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அமைச்சருக்குரிய ஒரு அந்தஸ்தோடு உடையவர். எத்தனை குறுக்கீடுகள் வந்து ராஜமோகன் பதில் சொல்றாரு, புஷி ஆனந்த் பதில் சொல்றாரு, இவர் நிர்மல்குமார் சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. சமயத்தில் சபாநாயகரும் ஒரு ஆக்டிங் சிஎம் செயல்படுறாரு. அப்போ ஒரு பக்கம் ஆக்டிங் சிஎம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் செயல்படாத ஒரு டம்மி முதலமைச்சர். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு தேவை ஆன்சர் தானே. அது அமைச்சர் சொன்னா முதலமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு தானே கேட்கிறாரு. முதலமைச்சர் தான் சொல்றாரு ஃபைலை ஓபன் பண்ணுவான்னு கேட்கிறாரு. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் கேட்டா அவர் தானே பதில் சொல்லணும்.
தென்மண்டல முதல்வர் அமைச்சர் மாநாட்டில் கலந்துக்கிட்டது யாரு? சிடி நிர்மல்குமாரா இல்ல இவர் ஆதவர்ஜுராவா, ஜோசப் விஜயா? விஜய் தான் கலந்துக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்தை முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்திலையும் சட்டசபையிலும் போடப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்னா அதை பத்தி பதில் சொல்ல வேண்டியவர் அவர். இன்னைக்கு முழுக்க அவர் பேசவே கிடையாது, மற்ற எல்லாருமே பேசுறாங்க. அப்ப நீங்க திமுக ஒரு தனிநபர் தாக்குதல் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்தை வைக்கிறப்ப சிடி நிர்மல்குமார் அவர் கோயம்புத்தூர் எம்எல்ஏவா கரூர் எம்எல்ஏன்னு சிடி நிர்மலுக்கு தெரியவே தெரியாதா? என்ன ஒரு நாடகம்! இதே தான் விஜய் போன முறை என்ன சொன்னார்னா கருணாநிதினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரி கலைஞர்னார். இவரும் அதே தான் கரூர் கம்பெனி, அப்புறம் கரூர் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எம்எல்ஏவான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லத்தான் செய்வாங்க. ஆக மொத்தம் இந்த அவையை மிக மிக மோசமாக நடத்திட்டு போனதுல 99% பங்குங்கிறது தாவேகாவுக்கு தான் இருக்குது. அதுக்கான ரியாக்ஷன் இருக்குது. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரும் திரு நிர்மல்குமார சங்கி அமைச்சர்னு சொன்ன பிறகுதானே இவர்கிட்ட இந்த பாத்ரூம் தொடர்பான கமெண்ட் வருது. ஆமா, அது முதல்ல ஆரம்பிச்சது யாரு? சிடி நிர்மல்குமார் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கரூர் கம்பெனின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்ப ஜோசியம் அப்படின்னு சொல்றாரு அவர் பொதுவா சொல்றாரு. ஜோசிய காட்ட கேட்டுதான் நீங்க சாதாரண ஒரு வழக்குல சொல்லுங்க, கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்ல மாட்டியா, ஜோசிய காட்ட டைம் கேட்கணுமான்னு. இன்னொன்று, ஜோசியத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன அவர் கலைஞர் மஞ்சள் துண்டு போட்டிருக்காரு, ஜோசிய காட்ட கட்டாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இவங்களுடைய ஜோசியர் வெற்றிவேல் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. வெற்றின்னு ஒரு சேனல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லோகோ லான்ச்சுக்கு அவர்கிட்டயே கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, இந்த லோகோவை நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன், இந்த தாவேகாங்கிற கட்சிக்கு பேரை நான் தான் வச்சேங்கிறாரு. அப்ப என்ன ஜோசியத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும்? இன்னும் சொல்ல போனா அவர் வெற்றிவேல் ஜோசியக்காரர், அவருடைய பேர்ல தான் எல்லா திட்டங்களும் வைக்கப்படுகிறது. வெற்றி திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு சொல்லி வெற்றிகளுடைய பேர் தான் வைக்கப்படுகிறது. தாவேகாங்கிற கட்சிக்கும் அவர் தான் பேர் வைக்கிறாரு, அரசனுடைய திட்டங்களுக்கு அவருடைய பேர் தான் வைக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இது சாதாரணமா போற போக்கில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அவர் கலைஞரை சிண்டி ஒரு விளக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறமே சம்பந்தமே இல்லாத பல விஷயங்கள் தான் நீங்க ஒரு துறை சார்ந்து ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது தொடர்பாக இன்னொன்று அவங்க எவ்வளவு கேள்விகள் முந்தானத்து ஓபிஎஸ் கூட சொல்றாரு, ஆயிரக்கணக்கான கேள்விகள் அமைச்சர்கள் துறைகள் தொடர்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நூற்றுக்கணக்கான பதில்கள் கூட வரல. சபாநாயகரே சொல்றாரு ரொம்ப போரா இருக்காங்க மினிஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது, கேள்விகளுக்கு பதிலே இல்லை அப்படிங்கிறார். கேள்வி நேரமே இல்ல. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அதான் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 20 கேள்விகள் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்படும், 10 கேள்விகள் கூட முன்வைக்கப்பட முடியல. அப்ப நீங்க துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தாண்டி நீங்க முதலமைச்சரை புகழ்ந்துங்க, அது எல்லா கட்சிகளும் பண்றதுதான். ஆனால் டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரியாக்ஷன் வரத்தான் செய்யும். அப்ப இதனுடைய முழு பொறுப்பை தாவேக்கா தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது. திரு பிரியன், 2 பேரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க நடுநிலையா அதை அணுகவே கூடாது. ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரே மாதிரியான செயல்பாடுகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதுன்றாரு திரு சுகுணாதேவா. இல்லை, அது அந்தந்த சூழலை பொறுத்து இருக்கு. அதாவது ஒவ்வொரு சம்பவத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இவர் கரூர் கம்பெனியில் ஆரம்பிச்சிடக்கூடாது, அது இன்னைக்கு அவருடைய தப்பு. அது ஆக்சுவலாக அதுதான் அதோட ரியாக்ஷன்ஸ் தான், அதோட செயின் தான் நம்ம பார்க்குறோம் பின்னாடி என்ன வருதுன்ட்டு. அப்போது யார் ப்ரொவோக் பண்ணுறான்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆளுங்கட்சி ப்ரொவோக் பண்ணுதா எதிர்கட்சி ப்ரொவோக் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா பல சூழலில் ஆளுங்கட்சி ப்ரொவோக் பண்ணுறாங்க. அவங்க லைவாக போகிறதுனால அதில் ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சபாநாயகர் அவங்களை கட்டுப்படுத்த இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா திமுகவுக்கும் அதிமுக விடுங்க, அது சீனில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க பல வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவங்க, அவங்களுக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. பல விஷயங்கள் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்க முடியும். ஒரு 10 குற்றச்சாட்டு திமுகவை பற்றி சொல்லுன்னா டக்குன்னு சொல்லுவோம். சட்டசபை மாண்பை கெடுத்தது விஷயம்னா 4-5 விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் திமுக ஆட்சியில் நடந்ததெல்லாம். அது அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் ஆக்சுவலாக திமுகவுக்கு. அது தாவேகாவுக்கு சௌரியமாக இருக்குது. அவங்க புதுசாக இருந்தால் கூட இந்த விஷயங்கள் அவங்களுக்கு சௌரியமாக இருக்குது. டக்குன்னு உடனே திமுகவை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவங்களுக்கு இழுக்கிறது சௌரியமாக இருக்குது. அதை அவங்க தெளிவாக பண்ணுறாங்க. தெளிவாக பண்ணுறது தெரிஞ்சிருக்கு. அது அந்த இடத்துல எதிர்கட்சிகள் வலையில் விழுறாங்களா இல்லையான்றது அந்த சூழலை பொறுத்த ஒரு விஷயம். அதாவது சில இடத்துல அன்றைக்கி இவர் பேசுகிறார், மேகதாது விஷயத்தில் சிஎம் பேசுகிறார், குருவைக்கு நாங்கள் தொகுப்பு கொடுத்துருக்கோம், நீங்கள் பேப்பர்லாம் படிக்கிறதே கிடையாதா அப்படின்னாரு. அவருன்னா உதயநிதி திருப்பி அடித்தார், பேப்பர் படிக்க நாங்கள் குருவை தொகுப்பு கேட்கலைங்க, வறட்சி நிவாரணம் கேட்குறோம், இதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் பேசுறதே நிறுத்திட்டார். ரொம்ப 4 நாளைக்கு பேசுறதே நிறுத்திட்டார். இன்றைக்கும் பேசலை, தீர்மானங்களை மட்டும் படிக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா ஆளுங்கட்சி ப்ரொவோக் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் இதுவரையும் ப்ரொவோக் பண்ண மாதிரி தெரியல. அவங்க ஒரு டிஃபென்ஸ் ரோலில் தான் ஒரு விஷயத்தை விளக்க பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சில சமயம் கொஞ்சம் ஹியூமராக கூட பேசுகிறாங்க. அது ரேஷன் அரிசி சாப்பிட்டா டயாபிட்டிஸ் வராது, அப்புறம் வேலு மாமா மச்சான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் கூட தேவையில்லை ஆக்சுவலாக. எதுக்காக எதிர்கட்சிகள் இந்த ரோல் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ப்ரொவோக் பண்ணுறது, இவங்க சீரியஸாக ப்ரொவோக் பண்ணுறாங்க. சீரியஸாக ப்ரொவோக் பண்ணி அவங்கள வம்புக்கு இழுக்கிறாங்க. திரு சுபேர், சபாநாயகர் கட்டுப்படுத்துறாரு, அமைச்சர்களை உட்காருங்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர்களை உட்காருங்கிறாரு. பல முறை அவங்களுடைய பேச்சுகள் தான் அதிக அளவு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நேரலையில் பார்க்கிற போது
தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் பேச்சு, தாவேகா அமைச்சர்களின் பேச்சு தான் அதிக அளவு சட்டமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுன்னா அப்ப யாரோட பெர்ஃபார்மன்ஸ்னு பாக்குறவங்களுக்கு தெரியாதா? யாரை ப்ரோபோக் அதுக்கு முன்னாடி இந்த 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு. ஊழல் செய்தவர்களுடைய 3 ஃபைல் ஆடிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க எடுத்தனா நான் வந்து வெளியிட போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. அன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள், திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அன்னைக்கு இருந்தாங்க. நீங்க அன்னைக்கு படாரம் எந்திரிச்சு பேசியிருக்க வேண்டியதானே? விசாவே பார்த்த இயக்கம், 75 வருஷ கட்சி, எங்களை தொட்டு பாருங்க, எங்களை சீண்டி பாருங்கன்னு பேச வேண்டியதானே? ஏன் 3 நாள் கழிச்சு பேசுறாங்க? எல்லாருக்கும் பயம். எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் நோக்கி வைக்கல அது குற்றச்சாட்டு. திமுக மேல் வச்ச குற்றச்சாட்டு. பேசுனது முதல்வர் தானே. முதல்வர் தான். எதிர்க்கட்சி தலைவர் கொடரா இருந்திருக்கலாம், இல்ல துணைத் தலைவர் இருந்திருக்கலாம், யாராவது பதில் கொடுத்திருக்கலாம். அது 3 நாள் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய விவாதமா போனதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு வந்து பேசுறாங்க. பேசுறப்ப கூட சுகுணாத் சொன்னாரு, டம்மி முதல்வர் நம்ம எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அந்த டம்மி முதல்வர் தான் 75 வருட கட்சி எனக்கு வீட்டில் உட்கார வச்சிருக்கிறார். டம்மி முதல்வர் எப்படி பேசலாம்? அந்த டம்மி முதல்வர் தான் 75 வருஷ கட்சி வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த டம்மி முதல்வருடைய ஃபைலை பார்த்துட்டு தான் நீங்க பேசாம இருக்கிறாங்க. என்ன வார்த்தை டம்மி முதல்வர்? திமுகவுக்கு ஒண்ணும் இந்த மனப்பான்மை இருக்கு. இவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, அமைச்சர்களாக ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. பேர் தெரியல, யாரோ வந்துட்டான், இவங்கெல்லாம் பதில் சொல்லணுமா? அந்த மனநிலையும் அவர்களுக்கு இருக்கு. இப்ப நேரடி ஒளிபரப்பு போயிட்டு இருக்கு. இப்ப நேரடி ஒளிபரப்புல தவறுகள் யார் செய்தாலும் யாருக்கு வசதியா இருக்கு நேரடி ஒளிபரப்பு? நேரடி ஒளிபரப்பு திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்க ஒன்னு கேள்வி கேட்கிறோம், அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நேரடி ஒளிபரப்பை நீ மக்கள் பார்க்கல. நேரடி ஒளிபரப்புல ஆளும் கட்சி கேள்வி கேட்குது, எதிர்கட்சி பதில் சொல்லுது, எதிர்கட்சி கேள்வி கேட்குது, ஆளும் தரப்பு பதில் சொல்லுது. இத 2 பக்கமும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு தானே நேரலை. ஆனா நேரலையில ஆளும் தரப்பு பேசுவது மட்டும் ஒளிபரப்பாகுது, எதிர்த்தரப்பு சொல்வது பதிவாகவே இல்லை. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சபாநாயகர் சொன்ன பிறகும் அது ரீல்ஸ் ஆக அது போகுது. இல்ல அது ஒன் சைடரா இருக்குன்னு தானே. இல்ல நீங்க அது நேரடி ஒளிபரப்பா போறப்ப நம்ம நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களையும் பார்க்கிறோம். அது நேரடி ஒளிபரப்பு தான் நடக்குது. அப்படிங்கும் போது அந்தந்த இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதே நேரத்தில் 2 தரப்புலையுமே சபாநாயகர் வந்து அது அவை குறிப்பில் நீக்கிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆளும் கட்சியை நீக்கிறாரு, எதிர்கட்சியை நீக்கிறார், ஆளும் கட்சி அமைச்சர்களையும் கண்டிக்கிறார். அதிக அளவு அந்த பக்கம் ஆளும் தரப்புகளோட கண்டிக்கிறார். அப்போ ஒரு நடுநிலையான ஒரு சட்டமன்றமா தான் நடக்குது. அங்க செயல்பாடுகள் வந்து புதிதாக வந்திருக்கனால சில விஷயங்களை அவங்க பண்றாங்க. ஓகே திரு சுகுணாதேவ், நான் பிரியன் சார் அதை கேட்டேன். சபாநாயகர் வந்து கட்டுப்படுத்துறாரு, அமைச்சர்களை கட்டுப்படுத்துறாரு. ஆதாரம் இல்லாம பேசாதீங்க, பேசினா அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன்னு அவர் சொல்றாரு. போதிய வாய்ப்பை 2 தரப்புக்குமே அவர் கொடுக்கிறார். இன்னொன்று, எல்லாவற்றுக்கும் முதல்வர் எந்திரிச்சு பதில் சொல்லணும், இல்லைன்னா அவர் டம்மி முதல்வர் அப்படின்னு விமர்சனத்தை வைக்க முடியுமா? அந்த போர்ட்போலியோ எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்களே அமைச்சர்களுக்கு, அவங்க பதில் சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா எதிர்கட்சிகள்? இல்ல, இப்ப அவர் சுபேர் முதல்ல சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. முந்தானத்து கேட்டதுக்கு இன்னைக்கு சொன்னாங்கன்னா, அவர் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்றாரு, முதலமைச்சர் அதே அவையில தானே இருக்காரு, முதலமைச்சர் நோக்கி தானே கேள்விகள் வருது. அப்ப கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், அவர் டம்மி முதலமைச்சர் தான் சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து அவருக்கு அவருடைய துறை சார்ந்த 2 துறை வருது, விவாதம் வருது, மானிய கோரிக்கை வருது. ஒன்று வந்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இன்னொன்று வந்து சிறப்பு முயற்சிகள் துறை. பதிலே சொல்லல, பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்புறம் என்ன என்ன துறைக்கு தான் பதில் சொல்றாரு? சட்ட ஒழுங்குக்கும் பதில் சொல்ல மாட்டார் இவரு, மற்ற துறைகளுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. முதலமைச்சர் நோக்கி கேட்கக்கூடிய பாலிசி தொடர்பான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. நீங்க மேகதாது இது டீலிமிட்டேஷன் தொடர்பாக ஒரு தீர்மானம் போடுறீங்க, அனைத்து கட்சி கூட்டத்திலையும் போறீங்க, சட்டமன்றத்திலையும் போறீங்க. நீங்க போய் அங்க பேசுறீங்க. சிடி நிர்மல்குமார் எவ்வளவு ஆணவத்தோட சொல்றாரு, நான் நேற்றே பதில் சொல்லிட்டேன், 24 மணி நேரம் ஆச்சுங்கிறாரு. முதலமைச்சர் சிடி நிர்மல்குமாரா விஜய் தானே போய் அங்க அட்டன் பண்றாரு. இப்ப விஜய் தானே பதில் சொல்லணும். பதிலே சொல்லாத முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் தாங்க சொல்லுவாங்க. அதுல என்ன தவறு இருக்கிறது? நீங்க சபாநாயகரை நோக்கி தான் எல்லாருமே பேசணும், பேரவைத் தலைவர் அவர்கள் தான் பேசணும். நேரடியாக கண்ணுக்கு நேராக எடுத்து எந்த சவாலுமே விடக்கூடாது. இது வந்து முதல் தடவை தெரியலன்னா பரவாயில்ல, சட்டமன்றம் வந்து 3வது தடவை நடக்குது. பல நாட்கள் கிட்டத்தட்ட 2-3 வாரம் நடந்துருச்சு. மீண்டும் சபாநாயகர் அதை சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் வந்து எதிர்கட்சிகள் கூட எல்லாருமே சபாநாயகரை நோக்கி தான் பேசுறாங்க. ஆனால் நேரடியா வந்து இவங்களை சவால் உற துணியில தான் பேசுறாங்க. அதுவும் ஆதவர்ஜனா எந்த கேள்வியா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லணும், எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லுங்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சாருன்னா வந்து 4 அமைச்சர்கள் மாத்தி பதில் சொல்றாங்க. அப்ப எதுக்கு முதலமைச்சர் இருக்காரு? எதையுமே பேசாத முதலமைச்சர், டம்மி முதலமைச்சர். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு, சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அப்படின்னா ஒரு டம்மி முதலமைச்சர். திரு சாமிநாதன், சட்டமன்றத்தில் முதல்வர் ஏன் பேசல? முதல்வரின் துறைகளுக்கு கூட மற்ற அமைச்சர்கள் தானே பதில் சொல்றாங்கன்னு திரு சுகுணா திவாகர் சொல்றாங்க. முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் இடையிலான உரையாடல்கள் அதிக அளவு நடக்கும்போது இந்த மாதிரியான தனிமனித தாக்குதல்கள் குறைய வாய்ப்பு இருக்கா? அந்த அக்கௌண்டபிலிட்டியை முதல்வர் ஃபிக்ஸ் பண்ணா இது குறைய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக குறையும்.
ஆனா முதல்வர் பேசித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம நிர்பந்திக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா அரசு, அந்த அரசினுடைய தலைவராக முதல்வர் இருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த அமைச்சர்கள் பேசுகிற கருத்துக்கும் முதல்வர்கள் பேசுகிற கருத்தாகத்தான் அதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய. ஆனா ஒவ்வொரு அமைச்சரும் தனி மனித தாக்குதலை வைக்கிறாங்க. ஆமா, ஒரு கேள்விக்கு 5 அமைச்சர்கள் பேசுறாங்க, 5 விதமான தனி மனித தாக்குதல்கள் வைக்கிறாங்க. ஆமா, அது முதல்வர் பேசும்போது அது ஒரு கருத்தா தானே வரப்போகுது. இல்ல, அது இதை விட அதிகமாக இருந்தது. நீங்க அவர் முதல்ல பேசுகிற பொழுதே அப்பாவை காணாம என்பதாக இருக்கலாம், குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டுட்டோம் என்பதாக இருக்கலாம். அதனுடைய நீட்சியாகத்தான அமைச்சர்கள் பேசுறாங்க. ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய பேச்சுல தனி மனித தாக்குதலை முதல்வர் விஜய் அவர்களே எடுக்காமல் இருந்திருந்தா இந்த அமைச்சர்களுக்கு அதுதான் பாலபாடமாக இருந்திருக்கும். பட் அங்க அவரே தாக்குகிற பொழுது அவர் இப்படி தாக்குனா முதல்வரை ஒருவேளை நாம் கவனத்தை ஈர்க்க முடியும், அப்ப நம்ம திரும்பி பார்க்கிறாரு சில விஷயங்கள் பேசுகிற பொழுது அப்படிங்கிறதுனால இது அதை நோக்கி நகர்ந்து விட்டது. அப்ப அந்த பொறுப்பை முதல்வர் அவர்கள் எடுக்கணும். பட் அது வந்து சுகுணாத் திவாகர் சார் கருத்துல நான் எங்க முரண்படுறேன்னா, முதல்வர் தான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற இடம் வந்து அது அவர்களுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், சில அமைச்சர்களை நியமித்திருக்கிறார். பட் இந்த தனி மனித தாக்குதல் விவகாரத்தில் அவர் நினைத்தால் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வராமல் இருக்கிற வரைக்கும் தான் தாவேக்கா உயிர்ப்போட இருக்கும். அதனால அவர் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டார். திரு பிரியன், சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லை மீறுறாங்க, அப்புறம் அமைச்சர்கள் தனி மனித தாக்குதல் பண்றாங்க. சரி, முதலமைச்சரே இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு பேசினா சரியா இருக்குமா அப்படின்னா இல்ல, முதலமைச்சர் தான் தனி மனித தாக்குதலை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்றாரு திரு சாமிநாதன் சொல்றாரு. இப்போ முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்குமான உரையாடல கூட நம்ம இந்த மாதிரியான தனி மனித தாக்குதல் பார்க்க முடியாதா? இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் ஆரம்பிக்கிற தனி மனித தாக்குதல்கள். அதை நிறுத்தினா தாவேக்காவோட பாப்புலாரிட்டி போயிடுன்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். அவர் அதை நிறுத்தி, அதுதான் வந்து ஒரு யூஎஸ்பி மாதிரி இருக்குது, அல்டிமேட் செல்லிங் ப்ராடக்டாக அது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தனி மனித தாக்குதல்கள் தான், அதாவது ஒரு 75 வருட கட்சியை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க சார். நாங்கள் 2 வருஷம் தான் திமுக வந்து நினைக்குது இவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுக்கு எதுவும் தெரியாது, இவங்களை நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் முதல்ல சில நாட்கள் அவங்க வந்தாங்க. இவங்க வந்து திமுகவுடைய பழைய வரலாறுலாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் எந்த இடத்துல வீக் பாயிண்ட் இருக்கோ அங்கே அடிக்கணும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. திமுகவுக்கும் வீக் பாயிண்ட் இருக்கிறது உண்மைதான். நம்ம வந்து அதை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து எதிரடி அடிக்கும்போது தனி மனித தாக்குதல் அவாய்ட் பண்ணிட்டு அரசியல் ரீதியாகவே கூட பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க முதுகில் இன்னும் ஒரு அழுக்கு வரலை, தாவேக்கா முதுகில் அழுக்கு சேரலை, ஊழல் அழுக்குன்னு சேரலை, மோதிரத்தில் சேருமா என்னன்னு தெரியல. ஒரு வதந்தி உலாவிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் 0.0 1 பைசாவுக்கு ஒருத்தர் டெண்டர் போட்டிருக்காரு, அது எப்படி போட்டார் என்ன இதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்க முதுகில் எந்த விதமான ஊழல் மூட்டையும் இல்லாதனால அவங்களுக்கு திமுகவுக்கு வந்து இவங்களை நோக்கி குறை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்ன பார்த்துட்டோம்னா, மற்ற அமைச்சர்கள் இலாக்காவுக்கு கூட முதலமைச்சர் பதில் சொல்கிறோம், நம்ம பார்த்து பழகிட்டோம். நம்ம அது மாதிரி பழகிட்டோம். நம்ம அது ஜெயலலிதா கூட பல சமயம் அமைச்சர்களை உட்கார வச்சு அவங்களே பதில் ஆவேசமாக பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். கருணாநிதி அவர்கள் கேட்கவே வேண்டாம், அவர் தானே இந்த எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார், எல்லா இலாக்காவையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி பதில் சொல்லுவார். எம்ஜிஆர் சில சமயம் எழுந்து பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அவரும் எழுந்து பதில் சொல்கிறத சொல்லுவார். சில சமயம் தான் நெடுஞ்சு விடுவார், பேசுறதுக்கு விடுவார். அது மாதிரி நம்ம பார்த்து பழக்கப்பட்டதுனால இந்த விஜய் பண்ற இந்த விஜயோடைய போக்கு வந்து நமக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. நமக்கு வந்து ஒரு நியூ நார்மல்னு ஒன்று உருவாகவே கூடாதா சட்டமன்றத்தில்? இது நியோ நார்மலா நியோ அப்நார்மலான்னு தெரியல. இது நியோ அப்நார்மலா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து விவாதங்கள் முக்கியம் சார், உரையாடல்கள் முக்கியம். ஜனநாயகத்தை அதுதான் செழுமைப்படுத்துது. ஆக்சுவலாக உரையாடல் எல்லாம் ஒருத்தர் மக்கு மாதிரி இல்லை, சாரி, கம்முன்னு ஒருத்தர் உட்காந்து வச்சுக்கோங்க, கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு இருக்கலாம்னு சொன்னா வச்சா அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன் பார்லிமெண்ட்ல வந்து விவாதங்கள் இல்லாமல் மசோதா நிறைவேறும் போது நம்ம கண்டிக்கிறோம்? நம்ம இதுல எல்லாத்துலேயுமே ஜனநாயகத்தோட அடிப்படையே வந்து உரையாடல் தான். நீங்க என்ன மனசில் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க சொல்லணும். அதை சொல்லும் போது அபத்தமாக சொல்லக்கூடாது, நியாயமா கருத்தோட்டத்தோட நீங்க அதை சொல்லணும். அதை நம்ம விஜய்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அப்படி சொன்னார்னா அது ஆரோக்கியமா இருக்கும். திரு சுகுணாத் திவாகர், 75 ஆண்டு கால கட்சி, ஒரு புதிய கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சு, திரு விஜய் முதல்வர் ஆயிட்டார், நிறைய புதிய முகங்கள் இளைஞர்கள் உள்ள வந்து திமுக மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எரிச்சலும் கோபமும் திமுகவுடைய மூத்த அமைச்சர்களுக்கு இருக்கா, திமுக கட்சியினருக்கு இருக்கா? அதனுடைய வெளிப்பாடு தான் சட்டமன்றத்தில் இந்த ரியாக்ஷனா? இல்லை, அப்படி இல்லை. அதுதான் சொன்னேன், நான் போன முறை நடந்த விவாதத்தில் ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்கிறது. நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா KN நேருவாக இருக்கட்டும், இல்லை ஏவாவேலுவாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ தான் புதியவர்கள், இப்போ தான் வந்திருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால் இப்படி பேசுகிறீங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் KN நேரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி CT நிர்மல்குமார் தான் இப்போ பேசினாலும் அவர் வந்து குரோதத்தின் உச்சத்தில் பேசுகிறாரு, அவர் வந்து பிரச்சனைகளை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுமே பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் ஆதவர்ஜுனாவா, நீங்கள் புஷி ஆனந்த் பேசுகிற டோனுக்கும் இதுக்குமே இவங்க 2 பேர் பேசுகிற டோனுக்குமே நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். புஷி ஆனந்த் வந்து சட்டசபைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தான் அவர் பேசுகிறாரு. அவர் வந்து சீட்டு கொடுத்தாரு, இவர் பார்த்தாரு, இன்னைக்கு காலையில் கூட சம்பந்தம் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போன 70 வயசு பெரியவரை பார்த்தேன்னு ஏதோ ஒன்று பேசுகிறாருன்னு வச்சுங்க. ஆனால் CT நிர்மல்குமாரும் ஆதவர்ஜனாவும்
ஒரு கன்னிங்னஸோடையே தான் அவங்க பேசுறாங்க. இன்னொன்று 75 வருட கட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை வந்து நீங்கள் 75 வருட கட்சிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒருத்தர் ஒரு முறை வெற்றி பெற்று விட்டனாலே அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட புனிதராவோ அல்லது சூப்பர் ஹீரோவோ அவர் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கனாலும் பெரும்பான்மையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார். 108 எம்எல்ஏக்கள் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவர் வந்து சட்டசபைக்கு வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து இவர் எந்திரிக்கல, இவர் வந்து அவர் எந்திரிக்கலன்னு சொல்லி அதை குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சி பொறுப்புல இருந்தது திமுக. அப்ப திமுக சார்ந்த சில விஷயங்கள் வரும்போதோ சில விமர்சனங்கள் வரும்போதோ நீங்க இருக்கும்போது இப்படி நடந்துச்சே இல்ல அது அதிமுகவை குறித்தோ சட்டமன்றத்தில் ஒரு புதிய கட்சி கேட்கத்தானே செய்யும். அதை எப்படி தவிர்த்துட்டு தாவேக்கான நகரம் கேட்கிறாங்க. இப்ப நீங்க வந்து இன்னைய விட்டுட்டு நீங்க முன்னால நடந்ததுலயுமே பல விஷயங்கள் அவங்க காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், ரேஷன் அரிசி பிரச்சனைகள் வந்து எல்லாவற்றையுமே கேட்கறாங்க. யதார்த்தத்தை இவங்களுமே சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்களால சொல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 15 இவங்க வந்து இது பார்ட்டி ஃபண்டு லீக்கேஜ் இருந்தது 15,000 கோடி வந்துருச்சுன்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லுகிறார். தங்கம் தென்னரசு 15,000 கோடி வந்துருச்சுன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா இதுல பட்ஜெட்ல இல்லைங்கிறப்ப அவருக்கு பதில் சொல்ல தெரியல. அப்ப போற போக்குல ஒண்ணு சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கு, வந்துங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறாரு. அப்ப இவங்ககிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப முதலமைச்சர் விஜய் இல்ல, இது அன்னைக்கு அவையில இல்ல. எதிர்கட்சி தலைவர் என்ன எடுக்கிறாரு, அந்த இவர் அமுதன் வந்து கொல்லப்படுகிறார், போதைப் பொருளை வந்து கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக கொல்லப்படுகிறார். அதே மாதிரி இங்க தனுஷுங்கிற மாணவர் திருவொற்றியூர்ல கொல்லப்படுகிறார். சட்ட ஒழுங்கு சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். அப்ப வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இல்லாத கோஷ்டி முதல்ங்காரு. கோஷ்டி முதல்னா 2 பேரும் சம படத்தோட மோதனுங்க, ஒருத்தர் 20 பேர் அடிச்சு கொள்றது எப்படிங்க கோஷ்டி முதல்ங்கிறது இது வரைக்கும் லாஜிக்கா போகுது. சம்பந்தம் இல்லாம ஆதவர்ஜனா ஜாபர் சேதிக்கு பத்தி அவர் பேசுறார். ஜாபர் சேதிக்கு பத்தி அவர் கேட்டா இவர் போதை பவுடர் அமைச்சர் சரத்தை பத்தி தான் உதயநிதி கேட்பாரு. அப்ப அவர் மட்டும் அமைதியா இருப்பாரு, நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்ப இவங்களுடைய வேலையே வந்து டீஸ் பண்றது அப்படிங்கறதாகத்தான் இருக்கிறது. இன்னொன்னு, விஜய் வந்து எல்லா நேரத்திலும் பேசணும்னு நான் சொல்றேன். 2 இடங்கள் அவர் கண்டிப்பா பேசணும். அவர் துறை சார்ந்த விஷயங்கள் பத்தி கேட்கிறேன். ஏன்னா அவர் தான் முதல்ல தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னார்னா, பெண்கள் நலனையும் குழந்தைகள் நலனையும் என்னுடைய பாதுகாப்பு தான் வச்சிருப்பேன்னா அது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கடப்பாடுங்கிறது அவருக்கு தானே இருக்குது. 2வது, அவர் சொன்ன விஷயம் தொடர்பாக ஒரு கேள்வி வருது, ஃபைலை ஓபன் பண்ணிடணும் அவர் சொல்லுகிற பொழுது அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறப்ப பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு. அப்ப நீங்க உங்களுக்கு பதில் தெரியாதுன்னா நீங்க எதுக்கு அதை வாய் விடணும்? திரு சுபேர், 2 எதிர்க்கட்சிகள் உள்ள இருக்கு. பிரதான எதிர்க்கட்சியாக திமுக இருக்கு, அடுத்த நிலையில அதிமுக இருக்கு. ஆனா தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இல்ல முதல்வர் உட்பட திமுக மீதான விமர்சனங்களை தான் அதிக அளவு வைக்கிறாங்க. குறிப்பா திரு உதயநிதி மீதான விமர்சனம். இப்போ திரு சாமிநாதன் சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிற அந்த பொலிட்டிக்கல் பைனரி சிஸ்டத்தை அப்படியே தக்க வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் தாவேகாவோட. அதிமுக அங்க பெருசா ஆக்டிவா எடப்பாடி பழனிசாமியை தவிர பெருசா அவங்க ஆக்டிவா அங்க இல்லைங்கிறதான் உண்மை. ஏன்னா பல பேரும் ஒரு சாஃப்ட் டீலிங்ல தான் அங்க இருக்கிறாங்க. தாவேகாவோட தேவைப்பட்டா அந்த பக்கம் ஏதாவது பண்ணிக்கலாம், இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையில்லாத ஒரு வம்புங்கிறதுல ஒரு சாஃப்ட் டீலிங்ல இருக்காங்க. இப்ப திமுக விஸ் தாவேகாங்கிற அங்க ஒரு நரேஷன் போறாங்க. 2வது, ஒரு முதலமைச்சர் தான் எல்லா விஷயத்திற்கும் அவர் துறை சார்ந்த விஷயங்கள் பேசணுங்கிறதுல மாற்று கருத்து. அவை பேசலன்றதுல அவை முன்னவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, முன்னாள் மூத்த அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க யார் வேணாலும் பேசலாம். இப்போ ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். கலைஞர் எல்லாத்துக்குமே பதில் சொல்வார். அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர் ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவார். ஜெயலலிதா அவர்கள் அவையில் இருக்கிறப்ப அவங்கள தவிர யாரும் பேச இல்லை. ஒரு மரபு இருந்ததுல, இப்போ மானிய கோரிக்கை விவாதம்னா இது கேள்வி இருக்கும், இதுக்கான பதில் இருக்கும். இல்லை, மரபுகள் எல்லாம் விதி கிடையாது. அதுதான், அதை விட்டு எல்லாம் வெளியே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்தோம், எப்படிலாம் நடைமுறை பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்ற விவாதம் அதெல்லாமா பேசணும். சட்டம் நிறைய விவாதங்கள், இது மாதிரியான விவாதங்கள் நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்கு, மைக் கொடிப்பு நடந்திருக்கு, சேலை கிழிப்பு நடந்திருக்கு, இதை விட மோசமாகலாம் சட்டமன்றம் நடந்திருக்கு. அவை மரபு வந்து ரொம்ப கெட்டு போற அளவுக்குலாம் நடக்கல. ஆனா இது நடந்துருமோன்னு பயமா இல்ல. 2 தரப்புமே தொடக்கத்துல அது மாதிரி என்னன்னா 2 தரப்புமே இதை வந்து இப்படியே போனா நடந்துரும். நேரடி ஒளிபரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை 2 பேருமே கண்காணிக்கிறாங்கிற பொறுப்புணர்வு. ஒரே ஒரு விஷயம், திமுகவுக்கு இருக்கிற ஹேண்டிகேப் என்னன்னா, ஒரு வீக்னஸ் என்னன்னா, இப்போ அது விழுந்து குரல் கொடுக்கும்போது அதுக்கு கூட்டணி கட்சிகளே அங்கே இல்லை. அது ஒரு பெரிய ஹேண்டிகேப். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 கட்சி இருந்து வச்சு, அது கொங்கு நாடு மக்களும் எழுந்துக்க மாட்டேன்றாங்க, பிரேமலதாவும் எழுந்துக்க மாட்டேன்றாங்க. திமுக தாங்களே ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. முன்னாடி இருக்கிற நேருவும் வேலுவும் தான் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கே தவிர ஒரு கூட்டணி கட்சிகள் ஒரு 2-3 கட்சிகள் இருந்து வச்சுக்கோங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஸோ திமுக வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் போனதை வந்து இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்து